அவனது சாந்தியும் சமாதானமும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்திய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் எல்லா மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்று சிறப்புமிக்க ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க துடிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நகரத்தினுடைய தலைவர் பா சலாம் பேக் அவர்களே, எனக்கு முன்னால் அரிய பல கருத்துக்களை சமர்ப்பித்து விட்டிருக்கின்ற இயக்கத்துடைய நிர்வாகிகளே, அன்பு சகோதரர் தௌலத் அவர்களே, மஸ்தான் அவர்களே, காதர் அவர்களே, அஜ்மீர் கான் அவர்களே, பெட் ரஃபி அவர்களே, ஜாஃபர் அவர்களே, ரஃபி அப்துல்லா அவர்களே, முகமது ஆசிப் அவர்களே, எம் தமீம் அவர்களே, ஏ சையத் அப்பாஸ் அவர்களே, ஹயாஸ் அஹமது அவர்களே, லியாக்கத் அலி அவர்களே, ஷாஜஹான் அவர்களே, பீர் முகமது அவர்களே, சையத் தாவூத் அலி அவர்களே, ஜே அக்பர் அவர்களே, ஃபைரோஸ் அவர்களே, ஆசிஃப் அவர்களே, ஆர்.கே. சாதிக் அவர்களே, அப்துல் மத்தீன் அவர்களே, சகோதரர் வாலாஜா மஸ்தான் அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்கள் தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் திருச்சி ஜாக்கிர் அவர்களே, இந்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் செய்யார் அப்பாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் அக்பர் அவர்களே, புலல் பஷீர் பாய் அவர்களே, ஹலிலுர் ரஹ்மான் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, வியாபார சொந்தங்களே, பல்வேறு சமயங்களை சார்ந்த என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் எனக்கு பின்னால் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் பலஸ்தீன ஆக்கிரமிப்பை முதலிலே தமிழகத்திலே கண்டித்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் எங்கள் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்லி அவனுடைய துணை தூதரகத்தை முற்றுகையிடுவோம் என்று கர்ஜித்த மரியாதைக்குரிய ஹைதர் சாப் அவர்களே, இங்கே பலஸ்தீன ஆக்கிரமிப்பை குறித்து பேசுவதற்காக நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். இது பலஸ்தீன ஆக்கிரமிப்பை என்றைக்கும் கியாமத் நாள் வரை எவனாலும் ஆக்கிரமிக்க முடியாது. हम कैसे आदमी मानो नहीं, फिर उनको बुला जाओगे दरिया में डाल दो, अरे बाबा बोल को बुला लोग जाओगे, दुबई से आदमी हमें அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த மண்ணை எவனாலும் ஆக்கிரமிக்க முடியாது, ஆக்கிரமித்து எவனும் வெற்றி பெற முடியாது. அது வரலாற்று நிகழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது போல அங்கே இருக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய உலகத்திலேயே மோசாட் என்று சொன்னால் காத்து போக முடியாத இடத்திலே கூட மோசாடு உளவுப்படை போயிடும்னா एक ही रात में खत्म कर डाला हमारा आदमी, उसका जनाजा एक ही दिन में उठा डाला, सोपी थूकते ही दुनिया पूरा थूकता है. उलगमे कार्य मुलिद ஐயே நீ வெத்து துப்பாக்கியா மோசாட்டை அந்த அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? भाई हमें से 100 रुपए कमाना हो तो 4 और सोचना किसे डुबाएंगे, नहीं कैसा कमाएंगे, हलाल से कमाना की क्या तुम्हें हमें सूल और अल्लाह वैसा नहीं, कुन आगे गए हो जाएगा तो हो जाएगा. वैसा तूने क्या बोलिया? மிகப்பெரிய தடுப்பு கருவியை வைத்திருந்து யாரும் உள்ள ஒரே ஒரு கருவி கூட உள்ள வர முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ் क्या बोले कुन खत्म किसा उसे मानने सोचे 7000 1 2 அல்ல
7000 ஏவுகணைகள் 20 நிமிடத்திலே அம்மாஸ் என்கின்ற போராளிகள் 20 நிமிஷத்துல முடிச்சாங்க. முடிஞ்சு போச்சு. 20 நிமிஷம் 20 लाख होता है खत्म पूरा मैयता रोते ही ஐயோ வா போல்கோ. 47 ஜனாதாக்களை அடக்கம் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். யாராவது ஒரு பலஸ்தீனர் அழுகிறது உண்டா? அஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹு அக்பர். இதை தவிர நீங்க வேற வார்த்தையாக பார்க்க முடியாது. அல்லாஹ் அக்பர் தான். அமெரிக்காவுடைய முன்னாள் ட்ரம்ப் இருந்தாரு, அல்லாஹ் அக்பர் டமால் இது மாதிரி மேடையில இருந்து ஓடிட்டான். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அப்படி குனிஞ்சு ஓடுறான். இந்த அல்லாஹ் அக்பர் தான், வேற எதுவுமே இல்லை. இந்த உலக வரலாற்றிலே நம்ம எதுவுமே சொல்றது அல்லாஹ் அக்பர். எப்ப அல்லாஹ் பெரியவன்னாக்கா டமால் இங்க விட்டுட்டு ஓடுறான். இதே நிலைதான் இஸ்ரேலுக்கு இன்றைக்கு. ஏதாவது நடக்குதா, ஏதாவது ஆகுதா, கோந்து விட்ட डरते क्या भाई, तू नहीं तो तेरा बाबा को देखेंगे कहते हमें। कितने जनों को मारेंगा? अब तक 12,000 जनों को मार डाला भाग्य की। मक्खन को देखो घर जला लेंगे क्या? मैं मक्खन को मारेंगे कि घर जला लेंगे कि भाई? மூட்டு பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திக்குவாங்களா? அவன் என்ன நினைச்சுக்குவான்? வீட்டை கொளுத்திக்கிறோன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம மூட்டு பூச்சியும் அடிப்போம், உன்னையும் கொளுத்துவோம். அப்படிதான் நம்முடைய வரலாறு. பாய், உலகமே உலகத்துக்கு அல்லாஹ் காட்டுகிறான். நீங்கள் எங்களுடைய சமூகத்தை, என்னுடைய அடியாட்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று சொன்னீர்கள். இதோ உலகத்துடைய பயங்கரவாதிகள் அமெரிக்கா, உலகத்துடைய தீவிரவாதி இதோ அமெரிக்கா. 10,000 17,000 ஆண்டு மக்களை கொண்டு குவித்து விட்டார்கள். 6,000 பேரை, பச்சிடும் பிள்ளைகளை கொன்று குவித்து விட்டு சிரிக்கிறானே, அவன் பயங்கரவாதியா? அல்லது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ரத்தம் வேணாம்னு சொன்னாக்கா அது முஸ்லீமா கிறிஸ்டினா யாராக இருந்தாலும் மைதேத்தும் பாயின் ஓடி வரான், அவன் பயங்கரவாதியா? உலகமே நீ பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்மளுக்கு ஒரே அழைப்பு தான் அல்லாஹ் சொல்லுகிறது, ஃபஃபீரு இலல்லாஹ், आओ मेरा साहब मेरा बाजू आ जाओ, मैं देख लो तुम पूरा. விரைங்கள் அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் அதே தான் கேட்கிறான். யா அய்யுல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் விரைங்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் சொல்றது அதுதான். எவ்வளவு பேருங்க, 12,000 பேர் கொன்ற பிறகு ஹமாஸை பயங்கரவாதிங்கிறான். ஒரு செகண்ட்ல முடிச்சிட்டான் அவன் பயங்கரவாதி இல்லைன்னு. எங்க தெரியுமா? நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. முதல்ல 2 பேரை ஹமாஸ் வெளியிட்டதே, பிணை கைதிகளை கொண்டு வந்து விட்டாங்களே, அந்த அம்மா திரும்பி அந்த பயங்கரவாதி கை கொடுத்தது. அப்பயே எல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி வாய மூடிட்டான். பிணை கைதிகளை கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த பிணை கைதி திரும்பி அந்த அம்மாசுடைய அந்த வந்த உறுப்பினருக்கு கை கொடுத்து விட்டு சொல்கிறார். பத்திரிகையாளர்லாம் அப்படியே கதறி போயிட்டான். ஏன் அவனுக்கு கை கொடுக்குறீங்க? அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டிருந்தார்கள். पूरा जना का लुंगी खुलगा दुनिया में सब भी लंगा खड़गा भाई खत्म किस्सा. क्या रहा हम इतना भयंकरवादी बोले भाई, तीव्रवादी बोले, ये बुढ़िया को खत्म करके चल गई ना, वो उन्हें चलला. நம்மளுக்கு என்னன்னா அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படியுங்க. हमने पूरे किताबें पढ़ने मालूम, कुरान मत पढ़ना नहीं, कुरान पढ़ना तो कोई मौत होना, कोई मर जाना, नहीं तो जिनको सकरात लगना. फिर सकरात लगता गया आगे आगे कुरान पढ़ेंगे. नहीं माँ मुझे मालूम नहीं, मैं कुरान उठाई तो नहीं बाजू वाले मुर्सत रहेंगे, कौन सी 200 देखो घसीट लगा. हमारा जिंदगी ऐसा जालोगा सामे, हम यहाँ को பாலஸ்தீன் को बैठ लो गई. அன்பு சகோதரர்கள், எண்ணி பாருங்கள், நாம் யார் என்பதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யூதனுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அமெரிக்காவுக்கு தெரியும் இவர்கள் யார். இந்த உலகத்தை ஆளுவதற்கு தகுதியுடையவர்கள் இவர்கள் தான். ஆகவே இவர்கள் மீது பயங்கரவாத முத்திரையை குத்த வேண்டும், தீவிரவாத முத்திரையை குத்த வேண்டும். எவ்வளவு குத்தினாலும் திடீர்னு ஒரு சென்னையில எல்லாம் ஒரு இயற்கை சீற்றம் வெள்ளம் வந்தது. மொத்த பேர் கூட்டிட்டு போய் வனஜாக்காவா, முன்சாமி அண்ணனா, ஜோசப்பா யாராவது வாங்க எங்க பள்ளிவாசல் வந்து படுத்துங்கன்ட்டான். முடிஞ்சு போச்சு இவன் கதை. கட்டமைப்பான் பாருங்க, 1.5 வருஷமா என்னென்னவோ பண்ணி பாய் அவன் இந்த பாய் போறாரா, ஜுப்பால பாரு 2 பாம்பு வச்சுருக்கிறான் பாரு, அமேலியால சத்துசோ போற, நாங்க வாங்கிட்டு போறது 2 போற டீக்கு குடிக்கிறதுக்கு. அப்படியே பார்ப்பான்.
பார்த்துட்டு ஒரு சங்கி சொல்றான், பார்த்தேன் அப்போ அங்கே தூக்கலாகுது பாரு அவன் பாக்கிட்டு. என்ன மாமா இது, 2 பாம்பு வச்சுன்னுக்குறான்டான். காயில சாயந்தரம் வரைக்கும் தான் ரோதனை அவனுக்கு. கடைசியில் அல்லாஹ் என்ன பண்றான், எதையாவது ஒரு புயலை போடுறானா எல்லாரும் கூப்பிட்டு நம்ம சகோதரர்கள் யாரா இருந்தானா எங்களுக்கு என்ன ஏக்கா செல்வேக்கா வாக்கா ஏக்கா ஒரு வாய் சாப்பிட்டு போக்கா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவன் பார்க்குறேன், என்னடா இவ்வளோ நாளா சொன்னேன் ஒரே அடியில் காலி பண்ணிட்டானே. அதான் குன் அல்ல ஆகுக என்று சொல்கிறான்.